அடுத்து மிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன். இதில் ஒரு சின்ன டிராபேக் இருக்குது. நம்ம நினைச்ச மாதிரி ப்ராடக்ட்டை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கான ரீசன் என்னன்னா கார்போஹைட்ரேட்டுடைய ஸ்டெபிலிட்டி ஆகும். கார்போஹைட்ரேட்டுடைய இப்போ நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன். பட் மிடில் கிராஃப்ட் அசைலேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன ப்ராடக்ட் எய்ம் பண்ணுறோமோ அதே ப்ராடக்ட்டை நம்மளால அப்டேன் பண்ண முடியும். எனக்கு எத்தில் பென்சில் வேணும், ப்ரொஃபைல் பென்சில் வேணும், ஐசோப்ரோஃபைல் பென்சில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ராடக்ட் எதிர்பார்க்குறோமோ அதே ப்ராடக்ட்டை ஒரு அசைல் ப்ராடக்ட்டை வந்து இந்த அசைலேஷனில் நம்மளால அப்டேன் பண்ண முடியும். பட் அல்கைலேஷனில் அப்படி பண்ண முடியாது. நாம் ஒன்று நினைச்சிருப்போம், நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு பென்சில் இருக்குது. அந்த பென்சிலில் நமக்கு மிடில் கிராஃப்ட் அல்கைலேஷனுக்கான ரியாக்ஷன் இருக்கா? இது ஃபார் எக்ஸாம்பிள் அல்கைலேஷன் அப்படிங்கிறது அல்கைல் ஆலைட், வெரி அல்கைல் ஆலைட். ரெண்டெல்லாம் RX. R அப்படிங்கிறது அல்கைல் குரூப், X அப்படிங்கிறது எரி ஆலைட். பர்டிகுலராக சொன்னால் குளோரின் அண்ட் புரோமின் வித் AlCl3. Al இதான் வந்து நமக்கான ரியாக்ஷன். இப்போ மெக்கானிசம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய அல்கைல் ஆலைட் நம்ம தான் சிம்பிளாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ AlCl3 இருக்கா? அலுமினியத்தில் வேக்கண்ட் PR கூட இருக்குமா? அதான லூயிஸ் ஆசிட். இப்போ இதுக்கு மேலே என்ன பர்சன்டாக இருக்கும்? லோன் பேர். இந்த லோன் பேருக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணுமா? அப்போ என்ன மாறிடும்? AlCl4 மாறிடும். இது மைனஸ், இது பிளஸ். கார்பன் அண்ட் குளோரின் எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? அப்போ இது பிளஸ், இது மைனஸ். லெவன் தானே? அப்போ நமக்கு என்ன எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும்? இதுதான் நமக்கு தேவையான எலக்ட்ரோஃபைல், இல்லை டிசைடு எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த பென்சிலில் போய் ஆடாது. அப்போ மெத்தில் பென்சில் கிடைக்குமா? கிடைக்காது. எலக்ட்ரோஃபைல்ங்கிறது இந்த E வந்து பென்சிலுடைய எந்த பொசிஷனில் வேணாலும் ஆடாது. அப்போ நமக்கு டைரக்டாக என்ன கிடைக்கும்? ஒரு மெத்தில் பென்சில் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ பென்சில் வித் CH3 CH2 CH2 CH. இது ஒரு அல்கைல் ஆலைடா. இது மெத்தில் குளோரைட், இது ப்ரோபைல் குளோரைட், N ப்ரோபைல் குளோரைட். கரெக்ட்டா? ரியாக்ஷன் என்னது? AlCl3. இப்போ என்ன இந்த குளோரின் Cl4 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த அலுமினியம் டொனேட் பண்ணி AlCl4 மைனஸா வெளியே போடுமா? AlCl4 மைனஸ். ரிமைனிங் எலக்ட்ரான் என்னது? பிளஸ். அப்ப என்ன கார்போஹைட்ரேட் கிடைக்கும்? CH3. நமக்கு கிடைக்கக்கூடியது CH3 CH2 பிளஸ். இதுதான் நம்ம கார்போஹைட்ரேட் கிடைக்கும். இது பிளஸ், இது மைனஸ். கரெக்ட்டா? அப்ப வெளியே போயிடுமா? என்ன கார்போஹைட்ரேட் கிடைச்சிருக்கு? இது பிரைமரி கார்போஹைட்ரேட். ஒரு கார்போஹைட்ரேட்டுக்கு நியரஸ்டா எத்தனை கார்பன் கூட அட்டாச்மெண்ட் ஆகுது? இது கார்போஹைட்ரேட் டைரக்டா ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிறதுனால இது பிரைமரி கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டோட ஸ்டெபிலிட்டி ஆகுறது நார்மலா டெர்ஷரி கார்போஹைட்ரேட் லோ ஸ்டேபிள், அதுக்கப்புறம் செகண்டரி கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் பிரைமரி. டெர்ஷரி கார்போஹைட்ரேட், செகண்டரி கார்போஹைட்ரேட், பிரைமரி கார்போஹைட்ரேட், லீஸ்ட் மெத்தில் கார்போஹைட்ரேட். இது நார்மலா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட ஸ்டெபிலிட்டி ஆகும். கரெக்ட்டா? அப்ப இதுல இருக்கக்கூடிய பிரைமரி கார்போஹைட்ரேட்னா இந்த பிரைமரி கார்போஹைட்ரேட் செகண்டரி கார்போஹைட்ரேட்டுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கலாம், 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடக்கலாம், 1,2 ஃபெனைல் ஷிஃப்ட் நடக்கலாம். 1,2 அப்படிங்கிறது இது பொசிஷன் நம்பர் 1, இது பொசிஷன் நம்பர் 2. அப்ப இது என்ன இருக்கு? ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. அப்ப இது நம்முடைய கண்ணீர் இருக்காங்க. இது ஹைட்ரஜன் இருக்கலாமா? இது நம்பர் 1, இது என்னது? நம்பர் 2. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகலாமா? சார் 1,2 ஹைட்ரேட்ஸ். அப்ப ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது CH3 CH3 ஆயிடுமா? அப்ப இது என்ன? இது என்ன கார்போஹைட்ரேட்? கரெக்ட்டா? ஏன்னா இந்த கார்போஹைட்ரேட் பக்கத்துல ரெண்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. சோ இது செகண்டரி. இப்போ இதுல இருந்து திரும்ப இது மாறாது. இது திரும்ப இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சா திரும்ப பிரைமரி தான். எல்லாம் ஒண்ணு தானே? சரிங்களா? சப்போஸ் இதுல இருந்து டெர்ஷரியா சான்ஸ் இருந்தா அப்படி மாறும். அப்ப இது பிரைமரில இருந்து செகண்டரியா மாறும் போது தான் சான்ஸ் இருக்கு. சோ பிரைமரி கார்போஹைட்ரேட்டை விட செகண்டரி கார்போஹைட்ரேட் மோர் ஸ்டேபிள். அப்ப என்ன நமக்கு எக்ஸாக்ட் எலக்ட்ரோஃபைல் இது? இதுதான் நமக்கு தேவையான எக்ஸாக்ட் எலக்ட்ரோஃபைல். சோ இந்த எலக்ட்ரோஃபைல் பென்சின் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணும்போது CH3 CH plus இந்த CH2 இந்த பிளஸ் தான் போயிட்டு ஆட் ஆகும். சோ நமக்கான ப்ராடக்ட் என்னது? CH இன்னொரு CH3 இன்னொரு CH. நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? நமக்கு ரியாக்டன்ட்ல பண்ண இன்னொரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது கொடுப்பாங்க எதிர்பார்த்துருக்கோம். இந்த கார்போஹைட்ரேட் ஃபார்ம் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் டைரக்டா பென்சின் கூட அட்டாக் பண்ணா N ப்ரோபைல் பென்சின் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம கிடைக்கக்கூடிய ஐசோப்ரோபைல் பென்சின். இது இன்னொரு பேர் என்னது? கியூமின். இன்னொரு பேர் என்னது? நமக்கு டிஆர் பேர் கிடைச்சிருக்கு. இது பேர் வந்து கியூமின். ஐசோப்ரோபைல் பென்சின் ஆர் கியூமின் தான். கியூமின் தான் நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து கியூமின். நம்ம எதிர்பார்க்கிறது வந்து
N ப்ரோபைல் பென்சில் வந்து நார்மல் ப்ராடக்ட், பட் என்னது நேச்சர் ப்ராடக்ட் கிடையாது. சரிங்களா? ரீசன் என்ன? கார்போகேட்டைனுடைய ஸ்டெபிலிட்டி ஆகும். கார்போகேட்டைல ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். அப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்தால் எந்த கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிளோ அந்த கார்போகேட்டைன் நடக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் தான் என்னது டிசைடு எலக்ட்ரோஃபைல். அந்த எலக்ட்ரோஃபைல் தான் பென்சில் கூட சேரும். இது புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியுது. இப்போ பென்சில் கவனிக்க புரிஞ்சுக்கலாம். CH3 CH3 இந்த CH2 CH2 கரெக்டா? கரெக்டா இல்லையா? இப்போ எங்க கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும்? கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகுமா? இதை மட்டும் ப்ளஸ் AlCl2 சரியா? AlCl3 என்ன வெளியே போயிடும்? AlCl4 மைனஸா வெளியே போயிடும். நமக்கு கிடைக்கிறது CH3 CH2 plus CH3. இப்போ இங்க பாருங்க, இந்த கார்போகேட்டைனுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு, மெத்தில் இருக்கு. எது முதல்ல ஷிஃப்ட் ஆகும்? ஹைட்ரஜன் ஷிஃப்ட் தான் மோர் ஃபேவரபிள். கரெக்ட்டா? ஏன்னா ஹைட்ரஜன் தான் ஸ்மாலர் சைஸ் ஆட்டம். சோ இது 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்குமா? சப்போஸ் அது ஹைட்ரஜன் இல்ல அப்படினா அடுத்த கட்ட என்ன பண்ணும்? மெத்திலா பிணையலாட் பார்ப்போம். சரிங்களா? மெத்திலா பிணையலாட் பார்க்கறோம். அதல நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து இது நமக்கு அந்த அளவுக்கு தேவை. அப்ப இந்த 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் CH3 இந்த ஆல்ரெடி என்ன இருக்கு? CH3 இது CH சேருமா? கேட்டையான் C கேட்டையான் அந்த கார்போகேட் சரியா? 1 2 இந்த கார்போகேட் பக்கத்துல 3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. பட் என்ன மாறிடுது? ஆனா எது பாசிபிலிட்டிஸ்னு பாருங்க. ஒரு பிரைமரியில இருந்து செகண்டரி பாசிபிலிட்டிஸ் இருந்தா நடக்கும். பிரைமரியில இருந்து டெர்ஷரி பாசிபிலிட்டிஸ் இருந்தா நடக்கும். ஏன்னா எந்த கார்போகேட் மோர் ஸ்டேபிளோ அந்த கார்போகேட் நமக்கு அப்ப இது எலக்ட்ரோஃபைல். இது எலக்ட்ரோஃபைல் கிடையாது. இதுதான் நமக்கு தேவையான எலக்ட்ரோஃபைல். சோ இந்த எலக்ட்ரோஃபைல் பென்சில் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் பென்சின். எங்க கார்பன் இருக்கோ கார்போகேட் இருக்கோ டைரக்டா அட்டாச் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய கரெக்ட்டா? நமக்கு இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. அது மைனர் ப்ராடக்ட் தான் இருந்து மேஜர் ப்ராடக்ட். நம்ம எதிர்பார்த்தது இந்த ப்ராடக்ட் தான். கரெக்டா? நம்ம எதிர்பார்த்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 CH CH3 CH3 கரெக்டா? கரெக்ட்டா? இது நாம எதிர்பார்த்த ப்ராடக்ட். பட் வந்து என்ன இது மைனர் ப்ராடக்ட். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். அதுதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? ஃபில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வேற, கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வேற. என்ன ரீசன் அப்படின்னா due to the கார்போகேட்டைனுடைய ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? இந்த கார்போகேட்டைனுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம அல்கைல் பென்சில் ப்ரிஃபர் பண்ணலாம்னு பார்ப்போம். கிடைக்கக்கூடியது ஐசோப்ரோபைல் பென்சிலா கிடைக்கும். அது செயின் மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம், கிடைக்கக்கூடிய பிரான்ச் மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இது இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். பட் அசைலேஷன்ல நம்ம என்ன எதிர்பார்க்கறோமோ அது அப்படி டைரக்டா கிடைக்கும். ஆன்சர் புரியுதா?